ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, எந்தெந்த ரோட்டில் கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்து ரெகுலராகவே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து ரியல் எஸ்டேட்டில் பையர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, பட்டா வாங்குவது எப்படி, பட்டா மாறுதல் செய்யறதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் ப்ரொசீஜர் அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரியான சின்ன சின்ன பேசிக் டவுட்ஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோங்க. பட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அந்த பட்டாவுக்கு சிட்டாவுக்குள்ள வித்தியாசம்லாம் தெரியாமல் நிறைய பேர் இந்த மாதிரியான சின்ன சின்ன பேசிக் டவுட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ பட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரையமான பத்திரத்துக்கு வந்துட்டு வருவாய்த்துறையால் கொடுக்கப்படுற ஒரு டாக்குமெண்ட் தான் வந்துட்டு பட்டாங்க. ஸோ சிட்டா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் பர்டிகுலர் லேண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவு, அதாவது அந்த லேண்டோட மெஷர்மெண்ட்ஸுங்க, அப்புறம் வந்துட்டு அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற இடம், அந்த உரிமையாளர் பெயர், இது எல்லாமே அமைஞ்சது தான் வந்துட்டு சிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாறுதல் வந்துட்டு எப்படி பண்ணுறது, பட்டா வாங்குறது எப்படி, இந்த ப்ராசஸ் எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ பட்டா வாங்குறதுக்கு வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கிரையம் பண்ண அந்த லேண்டோட கிரைய பத்திரம் வந்துட்டு வேணுங்க, ஒரிஜினல் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலப்பத்திரம். ரெண்டாவதாக மெயினாக தேவைப்படுறது வந்து மூலப்பத்திரங்க. மூலப்பத்திரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட நீங்கள் வந்து லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து அந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, லீகல் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு புக்கு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து மூலப்பத்திரம்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு அந்த லேண்டோட உரிமையாளர், அதாவது அவங்க வேற யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ரெண்டாவதாக அதாவது மூணாவதாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மூலப்பத்திர காப்பிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களோட லேண்டோட ஈசிங்க, அதாவது வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவாங்க, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்க. ஸோ அந்த வில்லங்க சான்றிதழ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 35 இயர்ஸ்க்கு வந்து ஆன்லைன்லேயே வந்துட்டு அவைலபிள் இருக்குதுங்க. நம்மளே வந்து ஈஸி வந்து எடுத்துக்கலாங்க. கரண்ட் ஈஸி நீங்கள் பட்டா மாறுதல் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் ஈஸி வந்து கண்டிப்பாக ஒரு 35 இயர்ஸ் வேணுங்க. ஸோ அந்த லேண்டோட கிரைய பத்திரம், மூலப்பத்திரம், அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்றிதழ்ங்க. அடுத்தது நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பிங்க, அந்த லேண்டை பார்த்தினா எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்துட்டு நமக்கு, அதாவது புலப்படம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கெட்ச், இந்த நாளையும் எடுத்துட்டு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 2 மெத்தட் இருக்குதுங்க. ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துக்கு போனோம் அப்படின்னா அவங்களே வந்து டேரெக்டாக நமக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கே போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு மனு மாதிரி கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாங்க பட்டா மாறுதலுக்கு. ஸோ இந்த 2 மெத்தட் தவிர்த்து வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏரியாலையும், அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தோ இல்லை கார்பரேஷன் லிமிட்லேயோ வந்துட்டு பட்டா மாறுதல் முகாம் மாதிரிலாம் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்துட்டு போயிட்டு பட்டா மாறுதல் வந்து அப்ளை பண்ணுங்க. மேஜராக வந்து 2 மெத்தட் தான் இருக்குதுங்க, ஆன்லைன் ஆஃப்லைனில் வந்துட்டு. ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. பட்டா மாறுதல் இ-சேவை மையத்தில் பண்ண உடனே அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களோட பட்டா ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு அந்த நம்பர் வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ பட்டா மாறுதலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்ளை பண்ணியாச்சுங்க. ரெண்டாவதாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண உங்கள் லேண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சர்வேயருக்கு வந்துட்டு த்ரூ பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்வேயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களோட லேண்டை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுவாருங்க. விசிட் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அவங்க சொன்ன இடத்துல வந்துட்டு அந்த லேண்ட் இருக்கா, கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கா, இது எல்லாமே ஃபீல்டு சர்வே பண்ணுவாருங்க. ஸோ ஃபீல்டு சர்வே பண்ணிட்டு மெஷர் பண்ணிட்டுங்க. அடுத்தது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா விஏஓக்கு வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற விஏஓ வந்து செக் பண்ணதுக்கு அப்புறமா விஏஓ வந்து அந்த பர்டிகுலர் தாலுகாவில் இருக்கிற தாசில்தாருக்கு வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக தாசில்தார் தான் வந்துட்டு பட்டாவே வந்துட்டு கொடுக்குறாருங்க. ஸோ இதுக்கு ஆகிற டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 30 டேஸ் வரைக்கும் நமக்கு வந்துட்டு டைம் எடுத்துக்குதுங்க பட்டா மாறுதல் ஆகிறதுக்கு. இன்கேஸ் 30 டேஸில் ஆகலை அப்படின்னா, ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன் ஆகாமல் இருக்குங்க. ஸோ சப்டிவிஷன் ஆகலை அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. ஸோ ஒரு 90 டேஸ் வரைக்கும் பார்க்கலாங்க. ஸோ அப்ளை பண்ணி ஒரு 90 டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு பட்டா மாறுதல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. இன்கேஸ் அந்த 90 டேஸ்லேயே வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆர்டி ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம். அது மூலயமா வந்துட்டு உங்கள் லேண்ட் வந்துட்டு, அதாவது அந்த பட்டா மாறுதல் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எதனால் வந்துட்டு இன்னும் பட்டா மாறுதல் ஆகாமல் இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து
தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ இதுதான் பட்டா மாறுதல் வாங்குறதுக்கான ப்ராசஸ்ங்க. ஸோ வேற ஏதாவது ஃபர்தராக இது சம்மந்தமாக டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்குங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் கால் பண்ணலாங்க. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் நம்ம வந்துட்டு மேஜராக வந்து சத்தி ரோடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி லேண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கிறோங்க. மினிமம் வந்து நம்மகிட்ட 4.1 lakhsலேருந்து சைட்ஸ் வந்து இப்போது ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் 4.1 lakhsலேருந்து சைட் சேல் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது லேண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஃபர்தராக டாக்குமெண்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணலாங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.